நண்பர்களே வணக்கம். ஒரு ஊரில் ஏபி அப்படிங்கிற 2 நபர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சின்ன சின்ன பிரச்சனைகளால் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறவங்க, பேசிக்க மாட்டாங்க. இப்போ ஏங்கிற வீட்டில் இருந்த கோழி என்ன செய்யுது, பிங்கிற வீட்டுக்கு போயிடுது. உடனே அந்த அம்மா பிங்கிற வீட்டில் இருக்கிற அந்த அம்மா கடுமையாக ஏங்கிற வீட்டில் இருக்கிற அம்மாவை, உன்னுடைய கோழி எப்படி இங்கே வந்தது, கட்டி வைக்க மாட்டியா, அடைச்சி வைக்க மாட்டியா என்று கண்டபடி பேசுகிறார்கள். ஒரு கட்டத்தில் கோழியை மீறி அந்த பேச்சு ஏங்கிற அம்மாவுடைய நடத்தையை பற்றி மாறுகிறது. நடத்தையை பற்றி மாறுகிற பொழுது ஏங்கிற அம்மா பிங்கிற அம்மாவையும், ஏன் இதுவரையில் கோழியை பேசின பரவாயில்ல, நீ என்னையை பற்றி பேசுகிறான்னு சொல்லி இவங்களும் பேசுகிறாங்க. இந்த 2 பெண்களும் கடுமையாக வாக்குவாதம் செய்து கொண்டு அந்த செய்தி அவருடைய கணவன்மார்களுக்கு சென்று, கணவன்மார்கள் நேரடியாக வந்து அந்த சம்பவத்தை விசாரிக்காமல், இன்டலெக்சுவலாக விசாரிக்காமல், எமோஷனலாக அவர்களும் வந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஏ என்பவருடைய கணவர் பிங்கிற அந்த லேடியை வேறு வழியே இல்லாமல் பெண்ணென்றும் பாராமல் கோபத்தில் யதார்த்தமாக தலைமையரை பிடிச்சி இழுத்து தள்ளி விடுறார். அந்த தள்ளி விட்ட பொழுது அந்த பிங்கிற அம்மா போய் அங்கே விலைக்கு கழுவுற துவைக்கிற கல்லில் போய் விழுந்துடுறாங்க. தலையடிபட்டு இறந்து போகிறாங்க. இப்போ நீங்கள் இதை யோசிங்க. இது ஒரு சாதாரண ஒரு அற்பமான விஷயம். ஒரு கோழி வந்து மலம் இருந்த கதை, கோழி வந்து பக்கத்து வீட்டுக்கு போனது. ஆனால் இதனுடைய அந்த சின்ன விஷயத்தை, அற்பமான விஷயத்தை கொஞ்சம் தள்ளிட்டு போயிருந்தாங்கனாலே அதிலிருந்து அவங்க வெளியேறி இருக்க முடியும். ஆனால் அது எப்படி பூதாகாரமாக வளர்ந்து பின்பு ஆண்களுக்கு தெரிஞ்சு, ஆண்களும் எமோஷனலாக பேசி அடித்து கடைசியாக ஏங்கிற குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கொலை வழக்கில் போய் நீதிமன்றத்தில் ஆண்டு கணக்கில் அலைஞ்சு திரிஞ்சு தன்னுடைய வருமானம் போய், பிள்ளைகளுடைய எதிர்காலம் போய், அவர்களுடைய எதிர்காலம் போய் அலைகிறாங்க. இதைத்தான் வந்து தண்டனை சட்ட பிரிவிலேயே அழகாக அன்றைக்கே லார்டு மெக்காலே சொல்லி வச்சார். அற்ப விஷயங்களில் சட்டத்திற்கே அக்கறை இல்லைன்னு சொல்லி. சட்டத்திற்கே அற்பமான விஷயங்களில் அக்கறை இல்லைங்கிற பொழுது மனிதன் அற்பமான விஷயங்களை புறந்தள்ளணும். எல்லாருமே சரியாக இருந்துட முடியாது. புருஷன் பொண்டாட்டியை பேசலாம், பெண்டாட்டி புருஷனை பேசலாம், மகன் அப்பாவை பேசலாம், அப்பா மகனை பேசலாம். இதெல்லாம் உறவுகள், நண்பர்கள் மட்டத்தில் கோபதாபங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆழ்ந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மளை சுற்றி வெறும் பகையாளியும், நம்மளை சுற்றி வெறும் வெறுப்புணர்வுகள் தான் இருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை புறந்தள்ளி சட்டத்திற்கே அற்பத்தில் அக்கறை இல்லைங்கிற பொழுது நாமும் அதிலிருந்து வெளியேறி வந்தோம்னா சுபிட்சமாக வாழலாம், பிரச்சனை இல்லாமல் வாழலாம், கோர்ட்டுக்கு போகாமலே நிம்மதியாக இருக்கலாம். இதுதான் இன்றைய செய்தி. நன்றி, வணக்கம்.